ஹாய் ஆல், இன்றைக்கி யூஏஇ ஸ்கூல் பஸ் ரூல்ஸில் ஒரு ரூல் தான் பார்க்க போகிறோம். இது ஏர்லி மார்னிங் எடுத்த கிளிப் தான். யூஏஇயில் ஏர்லி மார்னிங் 5:30லேருந்தே ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து பசங்களை வந்து பிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூல் பஸ்ஸஸ் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாப் போர்டு வந்து ஆன் பண்ணி விடுவாங்க. அது வெளியே வந்து நிற்கும். இந்த ஸ்டாப் போர்டு காமிச்சதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்லேருந்தும் எந்த வெஹிக்கிளும் பேக் சைடு கிராஸ் பண்ணி போகக்கூடாது, பேக்லேருந்தும் எந்த வெஹிக்கிள்ஸும் ஃப்ரண்ட் சைடு கிராஸ் பண்ணி போகக்கூடாது. இது எதுக்காகனா பசங்களோட சேஃப்டிக்காகவும் ஆக்சிடெண்ட்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் தான். நம்மளும் நிதானமாக அவங்கள கொண்டு ஏற்றி விட்டுட்டு வர முடியும். பஸ் அட்டண்டன்ஸும் இந்த சைடு கிராஸ் பண்ணி வந்து பசங்களை கூட்டிகிட்டு போய் ஏற்றி விட்டுப்பாங்க. பசங்க ஏறினதுக்கு அப்புறமா தான் அந்த போர்டை எடுத்து விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டாக்ஸி கிராஸ் பண்ணி போகுது. எந்த வெஹிக்கிள்ஸுமே அதுக்கப்புறம் தான் மூவ் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து கிளியராக தெரியும். இந்த மாதிரி பஸ்ஸஸ் வந்து ஸ்டாப் பண்ணும்போது அந்த போர்டு வந்து சம்டைம்ஸ் அந்த பஸ் டிரைவர் எடுத்து விட மறந்துட்டார், ஆன் பண்ணி விட மறந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கும் ஃபைன் இருக்குது. பாருங்கள், இந்த சைடு ஸ்கூல் பஸ் நிற்கிது, அதுவுமே வெயிட் பண்ணி தான் நிற்கிது. சம்டைம்ஸ் போர்டு காமிச்சதுக்கு அப்புறமா வேறு ஏதாவது வெஹிக்கிள்ஸ் வந்து அதை கிராஸ் பண்ணி ஃப்ரண்டில் போகுது அப்படின்னா அவங்களுக்கும் ஃபைன் இருக்குது. பஸ்லேயும் கேமராஸ் இருக்கும், ஆட்டோமேட்டிக் சென்சார் வழியாக அவங்க சென்சார் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் ஃபைன் விழும். அதனால் எல்லாருமே இதை வந்து ஃபாலோ பண்ணிப்பாங்க. பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். இதே மாதிரி ரூல்ஸ் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸை அவாய்ட் பண்ண முடியும். இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.